விரலி மஞ்சள், வசம்பு, உளுத்தம்பருப்பு, பச்சை பயிறு, பாதாம், பார்லி அரிசி, வெள்ளை கொண்டக்கடலை இது எல்லாமே போட்டு எடுத்துட்டு அரைச்சி பவுடர் பண்ணி வச்சிடணும். இது எப்படி மிஷின்ல கொடுத்து அரைச்சு? மிஷின்ல கொடுத்து அரைச்சு. நம்ம ஆக்சுவலி இன்னும் இதுல நிறைய இன்கிரிடியன்ஸ் இருக்கு. 23 மூலிகைகள், 24 மூலிகைகள். நம்ம நிறைய ஆட் பண்ண டைல்யூட் ஆயிருது. டைல்யூட் ஆனா அவ்வளவு எஃபெக்ட் இருக்கிறது இல்ல. இதை வந்து நான் ஒரு ஸ்பூன் எடுத்துக்கிறேன். இப்ப உங்க குழந்தைங்க எல்லாம் ஹாஸ்டல்ல இருக்காங்க. இப்ப சப்போஸ் காலேஜ் போயிட்டாங்க, ஒழுங்கா ஸ்கின் கேர் பண்ண மாட்டேங்கிறாங்க. அங்க நீங்க வீட்டுல இருந்து நம்ம ஏதோ ஒன்று பண்ணிடுவோம். ஒரு ஜூஸ் கொடுப்போம், ஒரு பேக் கொடுப்போம். நம்ம எதுவுமே பண்றது இல்லைன்னும் போது இது அரைச்சு அம்மா கொடுத்து விட்டா போதும். இப்போ வீட்டில் இருக்கன்னா பச்சைப்பால் இதை மிக்ஸ் பண்ணிட்டு ஃபேஸில் அப்ளை பண்ணி வச்சுட்டு ஒரு 10 மினிட்ஸ் கழிச்சு வாஷ் பண்ணிடலாம். இல்லை தேய்ச்சி குளிக்கலாம். இந்த பொம்பளை பிள்ளைகளுக்கு இந்த மீச முடி இருக்கும், எல்லாம் லேசர் பண்ணுவாங்க, வேக்சிங் பண்ணுவாங்க, த்ரெட்டிங் பண்ணுவாங்க, ஷேவ் பண்ணுறாங்க. ரெகுலராக குழந்தையிலேருந்து பிறந்து ஒரு 30 நாள் வரைக்கும் நீங்கள் போட வேணாம். 3 மந்த்ஸ்க்கு ஸ்கின் ரொம்ப சாஃப்டாக இருக்கும். நீங்கள் அப்போ வந்து நல்பாமர தைலம் ஆயிலாக அதை மிக்ஸ் பண்ணி, அது கொட்டக்கல்ல கிடைக்கும், ஆயுர்வேதிக் ப்ராடக்ட் நல்லா இருக்கும். அது உடம்பு ஃபுல்லாக தேய்ச்சி வச்சுட்டு மசாஜ் பண்ணி வச்சுட்டு 1 மணி நேரம் கழிச்சு குளிப்பாட்டலாம். ஏன்னா அப்பயே கொட்டினா தான் ஈஸியாக இருக்கும் ஹேர். நிறைய வந்துட்டு நார்த் இந்தியா சைட் போனீங்கன்னா கோதுமை மாவு இருக்குல்ல, கோதுமை மாவில் நெய் மிக்ஸ் பால் ஊற்றி நல்லா டைல்யூட் பண்ணிவிட்டு நெய் மிக்ஸ் பண்ணிடுவாங்க. கொஞ்சம் நல்லா வசதியாக இருக்குங்க. வெறும் கோதுமை மாவு நெய் உடம்பு ஃபுல்லாக அப்ளை பண்ணிடுவாங்க. குழந்தைங்களுக்கு அப்ளை பண்ணிட்டு உருட்டி மசாஜ் பண்ணிட்டு குளிக்க வைப்பாங்க. எல்லா பேபி ஹேர்ஸுமே அதில் ஒட்டி வந்துடும். நல்லா பாடியில் ஹேர் லாஸ் ஆகும். இப்போ இந்த காலேஜ்லாம் இருக்குங்க, பிள்ளைங்க ஒழுங்காக கேர் பண்ண மாட்டாங்க, க்ரீம்ஸ் போட மாட்டாங்க. ரெகுலராக நைட் வந்து சும்மா தண்ணி இருந்தால் போதும், தண்ணியில் மிக்ஸ் பண்ணி ஃபேஸில் அப்ளை பண்ணி வச்சுட்டு காஞ்சப்பறம் கொஞ்சம் நல்லா தேய்ச்சி கழுவிட்டு படுத்துட்டாங்கன்னா பிள்ளைங்களுக்கு ஸ்கின் மெயின்டைன் ஆகும். ஒரு பீரியட் ஆஃப் டைம் அப்படியே ஸ்கின்னை விட்டுட்டு திருப்பி ஃபஸ்ட் நம்மளே பாருங்களேன், காலேஜில் கண்டுக்கவே மாட்டோம், விட்டுருவோம். அப்புறம் உட்காந்து மாங்குன்னு கேர் பண்ண பார்ப்போம். பட் எப்பயுமே கன்சிஸ்டண்டா அதுக்கு நம்ம போஷாக்கு கொடுத்துட்டே இருக்கணும். விரலி மஞ்சள், வசம்பு, உளுத்தம்பருப்பு, பச்சை பயிறு, பாதாம், பார்லி அரிசி, வெள்ளை கொண்டக்கடலை இது எல்லாமே போட்டு எடுத்துட்டு அரைச்சி பவுடர் பண்ணி வச்சிடணும். இது எப்படி மிஷின்ல கொடுத்து அரைச்சு? மிஷின்ல கொடுத்து அரைச்சு. நம்ம ஆக்சுவலி இன்னும் இதுல நிறைய இன்கிரிடியன்ஸ் இருக்கு. 23 மூலிகைகள், 24 மூலிகைகள். நம்ம நிறைய ஆட் பண்ண டைல்யூட் ஆயிருது. டைல்யூட் ஆனா அவ்வளவு எஃபெக்ட் இருக்கிறது இல்ல. இதை வந்து நான் ஒரு ஸ்பூன் எடுத்துக்கிறேன். இப்ப உங்க குழந்தைங்க எல்லாம் ஹாஸ்டல்ல இருக்காங்க. இப்ப சப்போஸ் காலேஜ் போயிட்டாங்க, ஒழுங்கா ஸ்கின் கேர் பண்ண மாட்டேங்கிறாங்க. அங்க நீங்க வீட்டுல இருந்து ஏதோ ஒன்று பண்ணிடுவோம். ஒரு ஜூஸ் கொடுப்போம், ஒரு பேக் கொடுப்போம். நம்ம எதுவுமே பண்றது இல்லைன்னும் போது இது அரைச்சு அம்மா கொடுத்து விட்டா போதும். இப்போ வீட்டில் இருக்கன்னா பச்சைப்பால் இதை மிக்ஸ் பண்ணிட்டு ஃபேஸில் அப்ளை பண்ணி வச்சுட்டு ஒரு 10 மினிட்ஸ் கழிச்சு வாஷ் பண்ணிடலாம். இல்லை தேய்ச்சி குளிக்கலாம். இந்த பொம்பளை பிள்ளைகளுக்கு இந்த மீச முடி இருக்கும், எல்லாம் லேசர் பண்ணுவாங்க, வேக்சிங் பண்ணுவாங்க, த்ரெட்டிங் பண்ணுவாங்க, ஷேவ் பண்ணுறாங்க. ரெகுலராக குழந்தையிலேருந்து பிறந்து ஒரு 30 நாள் வரைக்கும் நீங்கள் போட வேணாம். 3 மந்த்ஸ்க்கு ஸ்கின் ரொம்ப சாஃப்டாக இருக்கும்.